தினதியான நிகழ்ச்சி பங்கு பெற்ற பாக்கியவான்களே, பரிசுத்தவான்களே, உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை இயேசுவின் தூய திருநாமத்திலே வாழ்த்துவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சோத்திரம். ஆதி திருச்சபையின் மக்கள் கடந்த காணொளியிலே ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்ததை தியானித்தோம் அல்லவா? இன்றைக்கு 2:44 சோதம் தேவ வசனம் கவனிங்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஸ்தோத்திரம். பொதுவாய் அனுபவித்தார்கள். அதை சீர்தூக்கி பார்ப்பீர்களானால் அந்த நாட்களிலே திருச்சபைக்கு உபத்திரவம், யூதர்களால் உபத்திரவம், ரோமர்களால் உபத்திரவம். ஸ்தோத்திரம். உண்மையாய் மனம் திரும்பி ரட்சிப்பினை ஏற்று பெற்று திருச்சபையில் அங்கமாக ஆகிற ஒவ்வொருவருக்கும் யூதர்களால் உபத்திரவம், ரோமர்களால் உபத்திரவம். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே கவனிங்கள். ஸ்தோத்திரம். சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அப்ப இந்த உலகத்துல மிக அத்தியாவசியமான ஒன்று அனுபவிப்பது. ஸ்தோத்திரம். ஒரு மனிதர் 100 ஆண்டுகள் வாழ்வதில் அர்த்தம் அல்ல. அந்த 100 ஆண்டுகள் ஒரு மகிழ்ச்சியாய் எவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறார். அந்த அனுபவிக்கும் போதுதானே மகிழ்ச்சியாக இருக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தையின்படி ஸ்தோத்திரம், அனுபவிப்பது என்றால் உண்ணுவதிலும் உடுத்துவதிலும் ஸ்தோத்திரம் ஒரு மனிதன் அனுபவிக்கிறார். உண்ணுவதிலே உடுத்துவதிலே ஒவ்வொரு மனிதனும் நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ கவனிங்கள். ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தரை அறியாதவர்கள் அனுபவிக்கவில்லையா? கர்த்தரை அறியாதவர்கள் உடுத்தவில்லையா? கர்த்தரை அறியாதவர்கள் படிப்பில்லையா? பட்டம் பெறவில்லையா? பணங்காசு இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப கவனிங்கள். உலகத்து ஜனங்கள் அனுபவிப்பதற்கும் தேவனுடைய ஜனங்கள் அனுபவிப்பதற்கும் வித்தியாசம் என்ன, வேறுபாடு என்ன? உலக ஜனங்களாக நானே உலகத்தின் 26 ஆண்டுகள் உலக ஜனமாகத்தான் இருந்தேன். எத்தனையோ விதவிதமாக உண்டு இருக்கிறேன், உடுத்தி இருக்கிறேன், உறங்கி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். வாழ்ந்திருக்கிறேன், சம்பாதித்திருக்கிறேன், செலவு செய்திருக்கிறேன். ஆனால் அப்பொழுதெல்லாம் ஒரு நாளும் கவனிங்கள். ஸ்தோத்திரம், எங்கிட்ட என்ன குறைவாக இருக்கு, மற்ற என்ன நிறைவாக இருக்கிறது என்பதை சிந்திக்கின்ற போது நான் எதையுமே அனுபவித்ததா தெரியலைங்க. ஸ்தோத்திரம். எதையும் அனுபவித்த மாதிரி தெரியல. அப்ப கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு கொஞ்சம் கவனிங்களே, அடிக்கடி உபவாசமெல்லாம் இருந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். பட்டினி இருந்திருக்கிறேன், உபவாசம் இருந்திருக்கிறேன், ஊழியத்தில் வெற்றியாய் வாழ்ந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். சீர்கட்டு வாழ்ந்திருக்கிறேன், சுகமில்லாமல் வாழ்ந்திருக்கின்றேன். ஆனால் ஸ்தோத்திரம், ஊழியத்துக்கு வந்த பிறகு எத்தனை குறைவுகளை அனுபவித்திருக்கிறேன், நிறைவுகளை அனுபவித்திருக்கின்றேன். ஆனால் நிறைவை நான் அனுபவிக்கும் போது ஸ்தோத்திரம் என்ன மனநிலையோடு இருந்தேனோ அதே போல குறைவுகளை அனுபவிக்கின்ற போதும் ஸ்தோத்திரம் அதே ஒரு மன நிறைவோடு இருக்கிற ஒரு மேன்மையை நான் அறிந்து உணர்ந்து அனுபவித்து வருகின்றேன். இந்த உலக ஜனங்கள் பாருங்கள். ஸ்தோத்திரம். ஒரு நன்மை என்றால் ஸ்தோத்திரம் அவர்கள் அதை எவ்வளவாக கொண்டாடுகிறார்கள். ஒரு சிறிய தீமை என்றால் எவ்வளவு சலித்து விடுகிறார்கள். நன்மைக்காக மகிழ்ச்சி அடைவது, ஒரு தீமை வாழ்க்கை நேரிடுகிற போது சலிப்படைவது. சந்தோஷம், சலிப்பு, இந்த இரண்டுக்கும் மத்தியில் இரண்டும் மாறி மாறி வருகிறது ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும். பெரியங்க சின்னங்க படிச்சவங்க படிக்காத வாழ்க்கையில் சந்தோஷம் சலிப்பு, சந்தோஷம் சலிப்பு வருகிறது. ஆனால் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நிறைவும் வருகிறது, குறைவும் வருகிறது. எல்லா நாளும் நிறைவாகவே இருந்தேன் யாரும் சொல்ல முடியாது, எல்லா நாளும் குறைவாக இருந்தேன் யாரும் சொல்ல முடியாது. சோத்திரம். இப்ப இவர்கள் அனுபவித்தார்கள் என்று சொன்னால் சோத்திரம் மேன்மை
மட்டும்தான் அனுபவித்தார்களா? தீங்கை அனுபவிக்கவில்லையா? ஆகவே ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்ற போது புரிந்து கொள்ளுங்கள், நன்மையை அனுபவிக்கிற நாம் தீமையும் அனுபவிக்க பழக வேண்டும். அதைத்தான் ஸ்தோத்திரம் யோபு மனைவிட்டு சொல்லியா, பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுறிய, தேவனத்தின் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற்ற என்ன என்று யோபு மனைவிக்கு அட்வைஸ் பண்றார். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அனுபவிப்பதிலே ஸ்தோத்திரம் உலகத்தாருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், வேறுபாடு என்னவென்றால், ஸ்தோத்திரம் கடந்த காலங்களில் அனுபவித்ததிலே எவைகள்லாம் அனுபவிக்க தவறிவிட்டேன் என்பதிலே அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். எதிர்காலத்தில் அதையெல்லாம் அனுபவிக்க முடியுமா முடியாதா என்பதிலே அவர்கள் மனதை சிந்திப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவை உடையவன், கவனிங்கள், கிறிஸ்துவை உடையவன் ஸ்தோத்திரம் புசிப்பதினாலோ உடுத்துவதினாலோ உறங்குவதினாலோ அதனால உண்டாகிற மேன்மையினால ஒருபோதும் அது மேன்மையாய் உணர மாட்டான், எண்ணிக்கொள்ள மாட்டான். ஒரு முறையான சரியான கிறிஸ்தவன், கவனிங்கள், நன்றாக புசிக்கின்றவன் யோசிப்பான், ஆண்டவரே எனக்கு புசிக்க இவ்வளவு கிருபை பாராட்டினரே, ஒருவேளை உணவை புசிக்க முடியாமல் உலகத்தில் எத்தனை கொடான கொடி ஜனங்கள் வாடுகிறார் அல்லவா சுவாமி, அவர்களும் சரியாய் முறையாய் புசித்தால் எவ்வளவு நலமாக இருக்குமே என்று யோசிக்கிறவன் தான், உணர்கிறவன் தான் ஒரு கிறிஸ்தவன். அப்ப அவன் பாருங்க, தான் இவ்வளவு புசித்தோமே என்று அவன் பெருமிதம் அடைவதை விட, உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் சோத்து ஒருவேளை ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறார்களே என்பதிலே தான் ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய கவனத்தை செலுத்துவான். ஆகவே அனுபவித்தார்கள். அப்ப இந்த உலகத்திலே எதை எதை உடையவனாக நான் இருக்கிறேன், எவைகளெல்லாம் இல்லாதவனாக இருக்கிறேன் என்பதை விட ஸ்தோத்திரம் நான் எதை அனுபவிக்கிறேன். ஸ்தோத்திரம் என் மனது இப்ப அனுபவிப்பது என்பது நல்ல சாப்பிட்டு ஏப்பம் விட்டு உடுத்தி உண்டு அதல்ல. ஸ்தோத்திரம் அந்த மனம் திரும்பினவர்கள் உள்ளவர்கள். மனம் என்ன மனம்? திருப்தியான ஒரு மனம். எதனாலே? இயேசு கிறிஸ்துவாலே. பாருங்க, பொதுவாய் வைத்து அனுபவித்தார்களாம். குடும்பத்துல கூட அவர் 4 இட்லி சாப்பிட்டு நான் 3 தான் சாப்பிட்டாங்க. அங்க திரளான ஜனங்கள், ஆயிரமான ஜனங்கள் ஒன்று கூடுகிறார்கள். சோத்தம் திருப்தியாக அனுபவிக்கிறார்கள். அப்ப கவனிங்கள், இவர் உண்ணுவதற்கு முன்பதாகவே, கவனிங்கள், இதை முக்கியமான கருத்து, திருப்தியோடு உண்பது வேறே, உண்டு விட்டு திருப்தி அடைவது வேற. இதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். சாப்பிட்டு விட்டு திருப்தி அடைவது வேறு, திருப்தியாய் சாப்பிடுவது வேறு. திருப்தியோடு ஒரு உடை உடுத்துவது வேறு, உடை உடுத்தி 4 பேர் பார்த்து சூப்பர் சொன்னா திருப்தி அடைவது வேறு. அப்ப கவனிங்கள், சோத்து முதலாவது உண்ணுகிற உடுத்துகிற காரியங்களிலே திருப்தியோடு உடுத்துகிறோமா, திருப்தியோடு உண்கிறோமா, திருப்தியோடு உறங்குகிறோமா? இங்க அனுபவித்தார்கள் சரியா முறையா நீங்கள் கவனிப்பீர்கள் சொன்னா இந்த கருத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சோத்திரம் ஒரு நீர் ஆகாரம் சாப்பிட்டாலும் கூட சோத்திரம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்கள் நீராகாரத்தை பருகுவீர்களானால் நிச்சயம் உடலுக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். சோத்திரம் பிரியாணி போட்டுக்கிட்டு உப்பு சரியில்லைங்க, கொஞ்சம் காரம் குறைச்சிருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் அது இது அப்படின்னு சொல்லி நீங்க சோத்திரம் திருப்தி இல்லாம சாப்பிட்டீங்க, பிரயோஜனம் இல்லைங்க. நீங்க நிறைய பேர் பாருங்க, நிறைய நல்லா தான் சாப்பிடுவாங்க, ருசியா சாப்பிடுவாங்க. ஆனா சோத்திரம் ஒரு திருப்தியற்ற நிலைமையிலேயே புசிப்பது, திருப்தியற்ற நிலைமையிலே உடுத்துவது. ஒரு உடை எடுத்துனா 4 பேர் பார்த்து சூப்பரம்பாங்க, யாரும் ஒத்துனா கொஞ்சம் அவள் நல்லா இல்லைங்களா, ஐயோ நல்லா இல்லைங்களாம்பா. ஆகவே இப்ப என்ன யோசிங்கள், நான் உடுத்துகிறேனா உண்கிறேனா எதை செய்கிறேனோ அதை நான் திருப்தியாய் உண்டால், திருப்தியாய் உடுத்தினால் மற்றவர்கள் சூப்பர் சொன்னா சுவன் சொன்ன எனக்கு என்ன, நான் திருப்தியாய் உடுத்திருக்கிறேன். சோத்திரம் நான் திருப்தியாய் உண்டிருக்கிறேன்.
நான் எதை செய்கிறேனோ, எதை அனுபவிக்கணும், அதில் ஒரு திருப்தி உடையவனாய் அனுபவிக்கிறேன். இப்ப மறுபடியும் புரிந்து கொள்ளுங்கள். அனுபவித்து திருப்தி அடைவது வேறே, ஸ்தோத்திரம், திருப்தியாய் அனுபவிப்பது வேற. சாத்திரம் சாப்பிட்டு முடிச்சு விட்டு ஏப்ப விட்டுட்டு பரவாயில்லைங்க 5 இட்லி சாப்பிட்டேன், அப்படி இல்லை. சோத்திரம் 5 இட்லி இல்ல, 1 இட்லி வச்சாலும் சரி, 9 இட்லி வச்சாலும் சரி, சோத்திரம் திருப்தியோடு புசிக்க பழகுங்கள், திருப்தியோடு வாழ பழகுங்கள், திருப்தியோடு உடுத்த பழகுங்கள், திருப்தியோடு அன்பு செலுத்த பழகுங்கள். முதலாவது ஒரு திருப்தி அடையுங்கள். முதலாவது நான் ரட்சிக்கப்பட்டவன், திருப்தி அடையுங்கள். உங்களுக்கு உத்தியோகம் உண்டு, திருப்தி அடையுங்கள். ஒரு வியாபாரம், அதுல திருப்தி அடையுங்கள். குடும்பத்துக்கு திருப்தி அடையுங்கள். சோத்திரம் சொல்லுங்க, குடும்பத்தை குறித்து திருப்தி அடையாது. வெளிப்படையா சொல்ல போனா மனசுக்குள்ள நினைப்பாரு, ஒரு மனைவி கொஞ்சம் கருப்பா இருந்தா சிவப்பா இருக்கலாம், பார்த்தோன்னே பாருங்க சிவப்பா இருக்கிறான், என் மனைவி கருப்பா இருக்காங்க, இப்படி எல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தார். சோத்திரம் யோசித்து பாருங்கள். அந்த திருப்தி என்பதே உண்டு விட்ட பிறகு திருப்தி அல்ல, திருப்தியோடு தான் உண்ண வேண்டும். இதை தயவுசெய்து இந்த நாளில் கை கொண்டு பாருங்கள். உங்கள் உடல்ல ஒரு ஆரோக்கியம் உங்களுக்குள்ள இருக்கும். சோத்திரம் வெறும் நீராகாரத்தை பருகும்போது கூட திருப்தியாய் பருகி பழகுங்கள். தண்ணி குடிக்கும் திருப்தியாய் தண்ணி குடிச்சு பாருங்க. திருப்தியா எதை சாப்பிட்டாலும் திருப்தியா உடுத்தி பாருங்க. அப்ப திருப்தியோடு தான் அதை செய்யணும். அப்ப இங்க அனுபவித்தார்கள் என்ற கருத்தை நான் சரியா சீர்தூக்கி பார்க்கின்ற போது, இவர்கள் ஏற்கனவே திருப்தி அடைந்து விட்டார்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் ஐக்கியத்தை அனுபவிக்கிறார்கள். அதை அனுபவிக்கும்போது சற்று அதாக புசிக்கிறார்கள், குடிக்கிறார்கள், உடுத்துகிறார்கள், உறங்குகிறார்கள். ஆகவே சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள் என்று ஆதி திருச்சபையின் மேன்மையை வேதம் சுட்டி காட்டுறது சொன்னால், இன்றைக்கும் உனக்கும் எனக்கும் நமக்கும் சோத்திரம் அனுபவிக்கிற தன்மை உண்டா? என்னத்தை அனுபவிக்கிறது? சோத்திரம் அனுபவிப்பது என்று சொன்னால் தேவ அன்பை, ஸ்தோத்திரம் தேவனுடைய இரக்கத்தை, கிருபை, தயவை, அதை அனுபவிக்கும் போதுதான் தேவனால் அருளப்படுகிற உணவு, ஆகாரம், இவைகள்லாம் நமக்கு திருப்தி ஆகும். ஆகவே ஸ்தோத்திரம் திருப்தி ஃபர்ஸ்ட். திருப்தி என்பது அனுபவிப்பது என்பது. இப்ப அனுபவித்தால் திருப்தியை திருப்தியாய் அனுபவித்தால் திருப்தியை அனுபவிக்கிறார்கள். இதை புரிஞ்சுக்க. திருப்தியை அனுபவிப்பது, திருப்தியாய் அனுபவிப்பது. அப்ப வேதம் இங்க சரியா முறையா தெளிவா சுட்டி காட்டுவது என்ன? அப்படி திருப்தியாய் வாழ்ந்து புசித்திருக்கிறார்கள், குடித்திருக்கிறார்கள், உடுத்திருக்கிறார்கள், உறங்கி இருக்கிறார்கள். சோத்திரம் உண்டு உறங்கி திருப்தி அடையலை, திருப்தியாகத்தான் புசித்திருக்கிறார்கள். இதுதான் சத்தியம். ஆக தேவ பிள்ளை என்பவன் இயேசுக்குள் திருப்தி அடைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அனுபவிப்பது. காலையில சூப்பரான டிஃபன் கிடைக்கும், மதியானம் பட்டி கிடக்கும். மதியானத்துல சூப்பரா ஆகாரம் கிடைக்கும், நைட்ல ஒன்றும் கிடைக்காது. வித்தியாசமா இருக்கும். காலையில அனுபவிச்சுட்டு மதியானத்தை ஐயோ கஞ்சி குடிக்க யோசிப்பதா? இல்ல, காலையில் டிஃபன் பல வகையான சட்னிகள், கத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மதியானம் கஞ்சி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மதியம் நைட்டு பட்டு அல்லேலூயா. இதுதாங்க அனுபவிப்பது. அப்படிதான் இங்க அனுபவிச்சிருக்கான்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க அனுபவிப்பதுன்னு சொன்னா எல்லாம் ஆக்கி அரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னா புளியா போட்டுக்கிட்டு அனுபவிக்கல. சோத்திரம். ஆகவே மனதின் தன்மைதான் அனுபவிக்கிற தன்மை. மாம்சத்தின் தன்மை அனுபவிக்க முடியாது. மாம்சத்துல அனுபவிக்கிறவன் ஒரு நிறைவை பெற முடியாது, அறிய முடியாது, உணர முடியாது. ஆகவே கர்த்தருக்குள் அன்பாடுகளே, நீங்களும் குடும்பமாய் குழுவாய் சோத்திரம் சகலத்தையும் தேவனுடைய நன்மையை அனுபவித்து வாழ்வீர்களாக, மகிழ்வீர்களாக. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தெய்வ ஆலோசனை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறதல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தாமே தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.